ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரியங்கா. நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். நான் இப்போ ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த பார்டர் மேலே ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரியோட கலர் எனக்கு இந்த கலர் வர்றதுனால கஸ்டமர் எனக்கு வந்து கிளாத் எடுத்து கொடுத்ததுனால அந்த கிளாத்தையே நான் இதுக்கு பைப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேலன்ஸ் உள்ள கிளாத்தை அப்படியே உள்ளே மடிச்சுட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி நம்ம அதை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன்லாம் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சாரீ ஃபுல்லாமே பட்டர்ஃப்ளை டிசைனில் வரதுனால பட்டர்ஃப்ளை டிசைன் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம அதுவே பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து காப்பர் கலர் லேஸ் ஒன்று எடுத்து அந்த பைப்பிங்க்கு முன்னாடி வச்சு நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். கஸ்டமர் வந்து ரொம்ப சிம்பிளாக போதும் கேட்டதுனால நான் இதோடையே முடிச்சுக்கிறேன். இதுவே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் இன்னொரு ஸ்லீவ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுமே நமக்கு முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி இதை எப்படி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ப்ளவுஸோட சென்டர் பார்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது வந்து பேக் சைடு போகிற மாதிரி நம்ம திருப்பி வச்சுட்டு நம்ம சைடில் எக்ஸஸாக எதாவது கிளாத் இருந்தால் அதை ஈவனாக நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸ்லீவை வந்து நான் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். எது முன்ன பின்ன எது வரும்னு பார்த்துட்டு அது கரெக்டாக வச்சுட்டு ஈவனாக வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ஒரு சில பேர் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்றா வச்சு தைப்பாங்க, ஸ்லீவும் பாடியும் சேர்த்து ஒன்றா வச்சு தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எப்போவுமே வந்து ஷோல்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுறது வழக்கம். அது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இது முடிச்சுட்டு அப்புறமா இன்னொரு சைடில் நம்ம திருப்பி வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்லீவ் வந்து ரொம்ப கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். அவ்வளோதான், நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவோட சென்டர் பார்ட்டும் ஷோல்டரும் உங்களுக்கு ஈவனாக வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி ஸ்லீவோட இன்னொரு சைடையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஊக்பட்டி ஐப்பட்டி அதை பற்றின ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். எதாவது டவுட்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன், எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு எதை பற்றியாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். இப்போ நான் ஒரு சைடு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு சைட்லேயும் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணது உங்களோட பேக் பார்ட் கிட்ட வந்தால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்தால் அது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எப்போவுமே அது பேக்கில் போகிற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், அது ஈவனாக இருக்கான்னு கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். எனக்கு கரெக்டாகவே வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.